பொங்கல் ரிலீஸ்க்கு 2 நாளுக்கு முன்னாடி வந்து செஞ்ச எனக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா இது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ நீங்கள் விஜயுடைய ஒரு முக்கியமான இதெல்லாம் சமீபத்தில் பேட்டி கொடுத்துருந்தீங்க. அவருடைய இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ அவருக்கு வந்து சில சட்ட சிக்கல் இருக்கு. அது வந்து பாஜக வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவை விழுங்குது அப்படின்றாங்க. ஏடிஎம்கேல நிறைய பேர் வந்து டிஎம்கேல வந்து சேர்ந்தாங்க. அப்போ விழுங்குற கட்சி யாரு? இப்போ மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது யார் அடுத்த ஆட்சியை பிடிக்க போறா? இப்போ ஸ்டாலின் சாருக்கு வந்து சார் வணக்கம். நமஸ்காரம். அரசியல் ரீதியான ஒரு பேட்டிக்கு உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது யார் அடுத்த ஆட்சியை பிடிக்க போறா, எந்த கட்சி ஆட்சியை பிடிக்க போறதுங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ல அது எப்படி? அப்படி இல்லைங்க. அதாவது எதுவுமே தலையும் தெரியாது வாழும் தெரியாது. தேர்தல் தேதி என்பது ரொம்ப முக்கியம் ஜோதிடர்களுக்கு. தேர்தல் தேதியில அன்னைக்கு என்ன திதி ஓடுதுன்றது முக்கியம். அடுத்தது அன்னைக்கு நட்சத்திரம் யாருக்கு ஃபேவரட் ஆகுதுன்னு பார்க்கணும். அடுத்தது தேர்தல் தேதியோட தேர்தலுடைய ரிசல்ட் வரக்கூடிய நாள்ன்றது ரொம்ப முக்கியம். அஸ்ட்ராலஜியில் இதெல்லாமே வந்து பெரிய ரோல் வந்து 40%க்கு மேலே பண்ணும். அதுக்கப்புறம் தான் மற்றவர்களுடைய விஷயம்லாம் நம்ம ஜென்ரலாக பார்ப்போம். நான் இப்போ வந்து சிம்மராசி, ஸ்டாலின்னா சிம்மராசி, விஜய்னா கடகராசி, புரியுதுங்களா உங்களுக்கு? எடப்பாடினா கன்னியா ராசி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்மக்கிட்ட ஜோதிடத்தில் எல்லோருக்கும் இருக்கு. ஸோ இதுக்கு அப்பார்ட் பண்ண வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் வந்து தேதியுடைய எந்த தேதியில் வந்து மனு தாக்கல் முடியுது, அதே போல் வந்து தேதி எப்போ வந்து கொண்டு போகிறோம், தேர்தல் நாள் எப்படி, இதெல்லாம் ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இந்த மெயின் பிளானட்டுடைய இப்போ வந்து வாக்கிய திருக்கணிதப்படி முடிஞ்சாலும் வாக்கியப்படி வந்து பார்த்திங்கன்னா 6/3 தான் சனி பயிற்சி வருது. இது வந்து ஜென்ரல் பொதுமறைக்கு வாக்கியத்தில் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். தனிப்பட்ட இதுக்கு தான் திருக்கணிதத்தை வச்சுக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ராகுக்கு இது வந்து 26 நாள்லேருந்து வாக்கியத்தின்படி ஒரு சேஞ்ச் ஓவர் வரும். இந்த பிளானட் பொசிஷன்லாம் வச்சு தான் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து மெயினாக வந்து இந்த கூட்டணிகள் தான் இனி டிசைட் பண்ணும். அதில் விஜய் ஃபேக்டர் பார்க்கணும். விஜய் கூட்டணி வந்து தனியாக வைக்க போகிறார பார்க்கணும். சீமான் வந்து இப்போ கூட்டணி இல்லைன்னாலும் அவர் வந்து கூட்டணி வைக்கலைன்னா அவர் வந்து நிர்கதி எப்படி ஆவார், என்ன ஆவாரெல்லாம் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து போக போக தான் என்னை பொறுத்த வரைக்கும் டேக்கப் வந்து ஜனவரி 6ஆம் தேதியிலேருந்து தான் டேக்கப் ஆகணும். உடனே எடப்பாடி ஐயா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சைடை இப்போ கொண்டு வந்திருக்காரு. இப்போ தந்தையார் ஃபேக்டர் என்ன ஆகணும்னு பார்க்கணும். ஸோ ஒரு சாதாரண ஒரு கட்சி கூட, ஒரு சின்ன ஒன் மேன் சிங்கிள் மேன் ஆர்மி கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எல்லாம் அரசியல் ஏற்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு நகர்வாக அடுத்தது பார்க்கணும் ஜோதிடத்தில். இப்போ வந்து மாத கிரகங்கள் தான் இப்போ மெயினாக இம்பேக்ட் பண்ணும். அதில் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா தை மாதம். இந்த சூரியன் தை மாதத்தில் இப்போ ஸ்டாலின் சாருக்கு வந்து சூரியன் வந்து ரொம்ப இம்பேக்ட் வந்து தை மாதத்தில் ஹெல்ப் பண்ணும். ஜனவரி 14th February 14th வரைக்கும். அதே சமயம் இவருக்கு வந்து எடப்பாடி சாருக்கு வந்து February 14th March 14th நல்லது பண்ணும். ஸோ இதெல்லாம் சூரியன் மாற மாற என்னென்ன ஆகுன்றது, ஏன்னா மாத கிரகம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் பேஸ் பண்ணி தான் பேசுவோம். இப்போ நம்ம ஒரு இதை கணிக்க முடியுது, ஆக்சுவலாக ஒரு கட்டங்களை வச்சு நம்ம கணிக்கிறோம். இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து முழுமையாகவே ஒரு வெள்ளம் வரப்போகுது, ஒரு பேரழிவு வரப்போகுது, இப்படியெல்லாம் சொல்கிறோம். பஞ்சாங்கம் அது வந்து ஏற்கனவே பஞ்சாங்கத்தால் கணிக்கப்பட்டு வானிலை சாஸ்திரத்திலிருந்து கிரகங்கள் கொடுத்து அந்தந்த கோச்சாரத்தில் எந்தெந்த கிரகங்கள் வரக்கூடிய காலகட்டத்தில் மழை வருவதோ, புயல் வருவதோ, வெள்ளம் வருவதோ, அடுத்தது நாட்டில் போர் மேகங்கள் வருவதோ, இதெல்லாம் வந்து ஏற்கனவே பஞ்சாங்கத்தினுடைய குறிப்புகள் ஒரு தமிழ் வருடத்தினுடைய பிறப்புகளில் அந்த வெண்பாக்கில் வச்சு தான் எல்லாரும் ஒப்பித்தின்னு இருக்குது. ஸோ அது வேற, தனி மனித ஜாதகம் வந்து வேற. இப்போ சொன்னீங்க சார், ஸ்டாலின் சாருக்கு இவ்வளோ இந்த பர்டிகுலர் டேஸில் வந்து நல்லா இதாக இருக்கும். அப்படி கிடையாது. சூரியன் மூவ்மெண்ட் வந்து எல்லாருக்கும் ஒரு சூரியன் வந்து ஒரே இடத்துல ஒரு வருஷ கிரகம் கிடையாது, அது மாத கிரகம். அடுத்தது செவ்வாய் எல்லாம் வந்து நாள்கள் கிரகம். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ மாத கிரகங்கள் வருட கிரகங்கள் பார்த்தா ஏற்கனவே ஃபிக்ஸட் இருக்கும். சனினா இப்போ திருக்கணிதம்படி மீனம், வாக்கியத்தின்படி கும்பம். அடுத்தது வந்து திருக்கணிதத்தின்படி கும்ப ராசியில் வந்து ராகு இருக்கிறது, சிம்ம ராசியில் வந்து கேது இருக்கிறது. அடுத்தது வந்து குரு இருக்கிறது வந்து இப்போ ஏற்கனவே மிதுனத்தில் வந்து இப்போ கடகத்தில் அதிச்சாரமாக இருந்து மிதுனத்துக்கு சொந்த இடத்துக்கு போனது. அடுத்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து
கடகத்துக்கு வரப்போகிற குரு, இதெல்லாம் தான் வருட கிரகங்கள். ஸோ அதிகமாக இருக்கக்கூடியது வந்து சனி தான், 2.5 ஆண்டுகள் ஒரு இடத்துல. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். அது மாத கிரகங்கள் தான் அந்த அரசியலுக்கு ரொம்ப இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த சூரியனோட மூமெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் விஜயுடைய ஒரு முக்கியமான இதெல்லாம் சமீபத்தில் பேட்டி கொடுத்துருந்தீங்க. அவருடைய இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ அவருக்கு வந்து சில சட்ட சிக்கல் இருக்கு, குறிப்பாக வந்து இந்த சிபிஐ விசாரணை, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவம், இதை பேஸ் பண்ணி அப்புறம் திரைப்பட பிரச்சனை. 43 பேர் பலியான விஷயம். 41 பேர் 41 பேர் மன்னிக்கணும், 41 பேர் பலியான விஷயம். அந்த பலியான விஷயத்துக்கு சிபிஐ வந்து அவங்களே போல, விஜய் தரப்பு தான் கோர்ட்டுக்கு போனாங்க. அவங்க தான் கேட்குறாங்க, அவங்க தான் போட்டாங்க. சிபிசிஐடி கிட்ட இருந்து விசாரணையை மாற்றினது விஜய் தரப்பு. ஸோ இந்த 41 உயிர் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த சமயத்தில் வந்து அதில் வந்து விஜய் வண்டி ஓட்டினாரா வண்டி ஓட்டலையா ஏன் இருந்தாருன்னா விஜய்க்காக தான் அந்த கூட்டம் வந்தது. கண்டிப்பாக. ஸோ இது விசாரணை யாராக இருந்தாலும் ஒரு அட்வொகேட்டாக நான் கேட்குறது, விசாரணைக்கு போய் தான் தீரணும். நான் என்ன கேட்குறேன், ஒரு ஆக்சிடென்ட், ரோட் ஆக்சிடென்ட்டுக்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம்லாம் கோர்ட்டுக்கு ஏறுறீங்க. நீங்களும் லைஃப்பில் ரோட் ஆக்சிடென்ட் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். ஸோ அது யாருக்கும் சட்டம் தான் வேலையை தான் செய்யும். விஜய் போகிறது வந்து விசாரணைக்கு யாராக இருந்தாலும் போகணும்ல. இல்லை போன் ரைட் சார், அவருக்கான சட்ட சிக்கல் விலகுமா விலகாது? ஏன்னா எலெக்ஷன் வரப்போது, இதில் அவர் கவனம் செலுத்தணும், இந்த பிரச்சாரத்தில் கவனம் செலுத்தணும். அது வந்துங்க விசாரணை வந்து அவங்க கேட்டாங்க. நீதிபதிகள் வந்து நீதிமன்றம் வந்து விசாரணையை வந்து ஒரு ஏஜென்சிக்கு கொடுத்துருக்கு. அந்த ஏஜென்சி வந்து இவ்வளோ நாளுக்குள்ளே வந்து அந்த விசாரணை 90 நாட்களுக்குள்ள அதிகபட்சமாக விசாரணை முடித்து அவங்க எஃப்ஐஆர் போடணும். சப்போஸ் 90 நாளுக்குள்ளே முடிக்கலைன்னா சம்மந்தப்பட்ட கோர்ட் எந்த கோர்ட்டு டைரக்ஷன் கொடுத்ததோ அந்த கோர்ட்டில் போட்டு டைம் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் வாங்கணும். இதெல்லாம் ப்ரொசீஜராக கோர்ட்டில் வந்து சட்டத்தின்படி இருக்கக்கூடிய விஷயம். இல்லைன்னா கோர்ட்டே சம்டைம்ஸ் 1 இயர் கொடுக்கலாம், 6 மாதம் வந்து டைரக்ஷன் கொடுக்கலாம். இந்த சப்ஜெக்ட் வந்து கோர்ட் என்ன கொடுத்துருக்குதுன்றது வந்து எனக்கு ஃபுல்லாக தெரியாது. ஸோ இப்போ விசாரணை கேட்டிருக்காங்க. விஜய் சார் ஒரு நாள் போகணும், எலெக்ஷன் வேலை எலெக்ஷன் இருந்தாலும் விசாரிக்கிறதுக்கு போய் தானே தீர்க்கும். விசாரணையில் அது எப்படி போகாமல் இருக்க முடியும்? அவரை மட்டும் போலையே, எஸ்பியிலேருந்து டிஎஸ்பியிலேருந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து டிஐஜிலேருந்து அந்த இதுக்கு கலெக்டர் கொடுத்த பர்மிஷன்லேருந்து ஐஜி வரைக்கும் யாரெல்லாம் இருந்தாலும் அந்த விசாரணைக்கு போய் தானே விசாரணை போகணும். ரைட் சார், அவருக்கான இந்த நெருக்கடியான நிலைமையில இருப்போம் நம்ம இப்போ பார்க்க முடியுது. ஏன்னா வந்து ஒரு பக்கம் சினிமா அவருடைய படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை, ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை, இந்த மாதிரி ஒரு நெருக்கடி விலகுமா சார்? அதுதான் நான் சொல்றேன். இப்போ வந்து விஜய் சாருக்கு வந்து எல்லாமே அவருடைய ஜாதகம் தசாபுத்திகள் நீச்சபங்க ராஜயோகம் எப்படி அதை தான் நான் பேஸ் பண்ணி அவரது பவர்ஃபுல், அவரது அண்டர் எஸ்டிமேட் எல்லாரும் பண்றீங்க, அது வந்து வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்குறேன். அதான் அவருக்கு வந்து எல்லாருமே வந்து நீங்க நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அவரது வலிமையா இருக்கும். அந்த வலிமையானது வந்து அவர் வந்து இப்போதைக்கு வந்து ஸ்பாயிலரா இருப்பாரு. அவர் ஆனால் கூட்டணி வந்து இன்னும் நாள் இருக்கு. கூட்டணி வச்சிட்டாருன்னா அந்த போகக்கூடிய கூட்டணி மிக வலிமை பெறும். வலிமை பெறந்த பிறகு எதிரில் எந்த கட்சி இருக்கோ அவங்களுக்கு அது வீக் ஆக்கிடும். ஏன்னா இவரது வந்து எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் இவ்வளோ பர்சன்ட் அவ்வளோ பர்சன்ட் 8% அதெல்லாம் நம்பல. என்னை பொறுத்த வரைக்கும் 18% மினிமம் அவருடைய ஜாதகத்தில் நான் கணிக்கிறேன். ஆமா, தனிச்சுன்னாவே நான் பேசுறது அதுதான் 18%. அவர் கூட்டணியில வந்து அந்த 18% ஒரு பெரிய மாஸ்டரிங் ஆகும்ல. அதுல வந்து நீங்க அதிகபட்சமாவே 4% குறைங்க. இவர் போறனால சிலருக்கு பிரிக்காம போகலாம். ஆமா, பிடிக்காம போகலாம். ஏன்னா நம்ம அப்படி மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ண கூட 14% இருக்குல்ல. அப்ப அது ஒரு வலிமை தானே. கண்டிப்பா. இப்ப நீங்க இருக்கீங்க சார், இப்போ நம்ம பாஸ் எடுக்கிறதுக்கு 35 மார்க்கு, நீங்கள் 14 மார்க்கு நீங்களே வந்து எனக்கு ஃப்ரீயாக போடுறச்ச, அப்போ அதை தானே நீங்கள் பார்க்கணும். அப்படி தானே பார்க்கணும். ஸோ அந்த ஏரியாவில் வந்து அவருக்கு பெரிய வலிமை. அவர் கூட்டணி இல்லைன்னா அது தனிப்பட்ட முறையில் ஸ்பாயிலர் தான். அது வந்து பெரிய லெவலுக்கு ஸ்பாயிலர். கண்டிப்பாக அவர் கூட்டணி வச்சாகணுன்றீங்களா? கூட்டணி வந்து அவர் வச்சா தான் ஆட்சியில் வர முடியும். கூட்டணியில் அவர் வைக்கலைன்னா வந்து இப்போ வந்து அவர் தலைமையில் ஆட்சி பிடிக்கலான்றதெல்லாம் அவங்க கணக்கு பார்க்கலாம். நிறைய பேர் கூட்டணி பார்க்கலாம். அவருக்கு அந்த அளவுக்கு எந்த கூட்டணிகள் வருதுன்னா காலப்புறத்துல தானே தெரியும். இல்லை, அது ஒரு ரொம்ப சின்ன கட்சியெல்லாம் வந்தாலும் அது வேஸ்ட் தானே சார். இப்போ பெரிய கட்சியெல்லாம் வந்து எல்லா கட்சியிலுமே நீங்களே அதுதான் பதில் சொல்றீங்க. அப்போ விஜய் சாருக்கு அது தெரியும்ல. எனக்கு பதில் சொல்லு. இல்லை, பிஎம்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியில் போயிட்டாங்க. அதே மாதிரி விசிகெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகலே இருக்காங்க, பிரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதை பற்றி பேசும்போது காங்கிரஸே நம்ம சொல்லணும் சார். காங்கிரஸ் வந்து இழுப்பறியில் இருக்குது. திமுகவில் இருப்போமா வேணாமா அப்படின்ற ஒரு நிலை இருக்கிற மாதிரி பார்க்கப்படுது. அது உண்மை தானே? அது நான் அரசியல் பேசணுமா இப்போ ஜோசியம் பேச? இல்லை, ரெண்டுமே பேசினே இல்லை. ஏன்னா நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு வால் போட்டு அடைச்சிட்டீங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதங்களுக்கு ஏத்தாப்புல வந்து இந்த இது மாறும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதனால அதுக்குள்ளே என்னால் இன்னும் டீப்பாக போய் கேள்வி கேட்க முடியல. இல்லை இப்போ அரசியலில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய வரலாறு ரொம்ப முக்கியம்.
காங்கிரஸ் உடைய வரலாறு எப்படி முக்கியம்? ம் நிறைய பேருக்கு என்னன்னா காங்கிரஸை பத்தி இப்ப பேசினா ம் ஏன் ஜோசியர் ட்ரெண்ட் மாத்துறாரு? காங்கிரஸ் வரலாறு வந்து ம் திருச்சி வேலுசாமி ஐயா சொன்னது, ம் நிறைய பேர் சொல்றது, ம் அதாவது சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது. ம் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் மட்டும் இல்ல, காங்கிரஸ்னு ஒரு இயக்கம் மாதிரி உருவானது. ம் ஆனா இது வந்து போராடியதெல்லாம் பொதுமக்கள். ம் போராடியவர்கள்லாம் ம் எவ்வளவோ பேர் வந்து இப்போ கப்பலோட்டி தமிழன் இருந்தாருன்னா ம் அவர் காங்கிரஸ்ன்னு இல்லை, அவர் போராட்டம் தனி. ம் ஆனா காங்கிரஸ் அவரை வந்து ஐக்கியப்படுத்திக்கிச்சு. ம் ஸோ இது போல நிறைய விஷயங்கள் நம்ம சரித்திரத்துல பார்க்கலாம். ம் இதுல வந்து என்னன்னா, அதாவது காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்கிறச்ச ம் ஏன் வந்து அவங்க வந்து அவ்வளோ பெரிய வலிமையா 400 சீட்ல இருந்தவங்க கட்டெரும்பு கதையானாங்க? ம் எல்லா இடத்துலையும் துரோகம். ம் சந்திரபாபு நாயுடு உடைய அங்க முதல்ல ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அப்பாவுக்கு பண்ண துரோகம் ம் ஆந்திரா. ம் இங்க தமிழ்நாட்டுல வந்து ம் திமுக வந்து அவங்கள வச்சு கொண்டாடிச்சு ம் இல்லையா? ம் கொண்டாடாம இருந்துதா? அதான் ம் ஆனா ம் அந்த 2Gன்னு ஒரு கேஸ் யார் போட்டது? ம் அதை சொன்னா திமுக காரங்களுக்கே இப்போ கோவம் வரும். நான் என்ன கேட்குறேன், இதுல பாரதிய ஜனதா கட்சி எங்க வந்தது? ம் இதுல மோடிஜி எங்க வந்தார்? நாங்க எதிர்கட்சியா குரல் கொடுத்தோம். ம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா குரல் தான் கொடுப்போம். ம் ஏன்னா சொன்னது உங்க ஃபைனான்ஸ் அமைப்புல இருந்து தான் ம் இத்தனை லட்சம் கோடி போனதுன்னு அந்த வாயில கூட வரல. அது எவ்வளவு லட்சம் கோடி புரியுதுங்களா உங்களுக்கு? அதுல கனிமொழி அம்மாவை சிறையில வச்சது யாரு? நீங்க கேட்டீங்க அரசியல். கனிமொழி அம்மாவை சிறையில வச்சது யாரு? கலைஞருடைய வீட்டுல கலைஞருடைய இதுல மேல கலைஞர் டிவியில ரைடு விட்டுட்டு கீழே பேரம் பேசுனது யாரு? இதுல எந்த ரோல் வந்து பிஜேபி பண்ணுச்சு திமுகக்கு? ஆனா திமுகவுடைய மனப்பான்மை பாரதிய ஜனதா கட்சி உள்ள வந்துடும். பாரதிய ஜனதா கட்சி துரோகி. பாரதிய ஜனதா கட்சி என்ன துரோகம் பண்ணுச்சு அது சொல்லிக்கினே இருந்தீங்கல்ல. அதனால தான் நீங்க கூட்டணி வச்சு இவ்வளவு தொலைவு டெல்லியில சப்போர்ட் கொடுத்து காங்கிரஸ்ன்றது ஒன்று அழிஞ்சு போன பிறகு அழிஞ்சு போச்சா சார்? ஆமா, அழிஞ்சு போனது தானே. தமிழ்நாட்டில் உயிர் கொடுக்கலன்னா காங்கிரஸ்க்கு எங்க வந்திருக்கும்? இவ்வளவு எம்பி கொடுத்தது ஸ்டாலினும் திமுகவுடைய கூட்டணி தானே கொடுத்தீங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு பதில் சொல்லுங்க சார். இந்தியா முழுவதும் ஆண்டவர்கள் யார்? காங்கிரஸ். காங்கிரஸ். இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாலையும் தெலுங்கானால மட்டும்தான் இருக்கிறாங்க. எனக்கு பதில் சொல்லுங்க. வேற எந்த ஏரியால அப்படி கண்ணு கட்டி தொலைவுல ஏதாவது காட்டுறீங்களா? காவி கொடி பறக்குதா? வெற்றி தோல்வி வரட்டுங்க, வெற்றி தோல்வி வரட்டும். நான் என்ன கேட்கிறேன், துரோகத்தினால தானே தோல்வி வருது. வெற்றி தோல்வி வரும். நாங்க என்ன கேட்கிறோம், எங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் வந்து வாஜ்பாய் அரசை கவுத்தாங்க, கரெக்டா? அவங்களுக்கு ஏதோ இருந்து கவுந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டில் எடப்பாடி சாருக்கு உறுதுணையாக இருந்தது யாரு? எங்களுக்கு பதில் சொல்லுங்க. நாங்க என்ன அங்க வந்து எடப்பாடி கிட்ட வந்து அப்ப வந்து எடப்பாடி கிட்ட வந்து பிஜேபி வந்து ஆட்சியில இது கேட்டாங்களா? சொல்லுங்க. அவங்க ஆட்சி நடத்துறச்சா அவங்க கிட்ட மெஜாரிட்டி இருக்கிறச்சா நாங்க ஒன்றும் பண்ணாம தானே இருந்தோம். நான் என்ன கேட்கிறேன், இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதே காங்கிரஸ் இப்போ கூட்டணி இருக்கு. கூட்டணியில திமுகக்கு இப்போ நாங்க என்ன கேட்குறோம், மெஜாரிட்டி இருக்கு. மெஜாரிட்டியில் இப்போ மோடிஜி இருக்காரு. மோடிஜி ஃபிக்ஸ் பண்றாரு. எப்போ மெஜாரிட்டியில் இருக்கிறச்ச, இப்போ 240 பத்தி நீங்க பேசாது. மெஜாரிட்டியில் இருக்கிறச்ச கூட யார் யார் கூட்டணியில் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் பர்த்தில் சீட்டு கொடுத்தாரு. ஏன்னா அது நாங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணது. இப்போ திமுகக்கு இவ்வளோ வருஷம் 5 வருஷம் கூடயே இருந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ அரசியலில் யார் வந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறது? காங்கிரஸ். காங்கிரஸ் பண்ணுறச்ச இதுக்கு பேர் என்ன? எனக்கு பதில் சொல்லுங்க சார். நீங்க சொன்ன வார்த்தையை பயன்படுத்தினா நம்பிக்கை தரும். ஆமா, இவங்களுக்கு வேணும். கஷ்டத்தில் எல்லாத்துலேயும் யார் உறுதுணையாக இருந்தார்? இந்த 14 வருஷம் 11 வருஷம் மோடிஜி வந்த பிறகு மூன்றாம் முறையா 11 வருஷம் காங்கிரஸுக்கு மற்றவங்களாம் எங்கெங்க சப்போர்ட் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் மொத்தமாக காங்கிரஸுக்கு, ராகுலுக்கு, காங்கிரஸுடைய குடும்பத்தினர்களுக்கு பேக் போனா இருந்தது யாரு? திமுக தான் இருந்தாங்க. எல்லா லெவல்லையும் சப்போர்ட் கொடுத்தது யாரு? ராகுலுக்காக எல்லா இடத்துலையும் அழகு பார்த்தது யாரு? சொல்லுங்க. முக ஸ்டாலின். ஆமா. பார்லிமெண்ட்ல வந்து குரல் கொடுத்ததெல்லாம் யாரு? திமுக எம்பி. ஆமா. அப்புறம் வாங்கி கட்டிக்கிங்க. இப்போ இதுக்கு நாங்க தான் காரணமா? இதுக்கு நாங்க தான் காரணமா? இது காங்கிரஸ் உடைய ஒரிஜினல் முகம்.
காங்கிரஸ் என்னைக்குமே கூட இருக்கிறவங்கள குத்தும். இப்ப வெளியே வந்துருன்னு நினைக்கிறீங்களா காங்கிரஸ் திமுக? இல்லைங்க, வெளியில வரதோ வரலையோ அவங்களுடைய வன்மம் காட்டுறாங்கல்ல. இல்ல அது தொகுதியை வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி. தொகுதி அதிகரிக்கட்டும், தொகுதி அதிகரிக்கட்டும், அது வந்து கூட்டணி பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள பேசி தீர்த்துக்கணும். பப்ளிக்ல பேசிட்டு நாளைக்கு தேர்தலை சந்திக்கிறச்ச தொண்டர்கள் மத்தியில் என்ன வரும்? ஒரு அதிருப்தி தான் வரும். சொல்லுங்க. மோடிஜி மோடிஜின்னு என்றுக்கு நாங்க இறங்குறோம் சார். கூட்டணி தலைவரை தூக்கின்னு வரோம் சார். கூட்டணி தலைவர்களை வந்து கையில தாங்கின பிறகு நெஞ்சில தாங்குறோங்க எங்க ஆளுங்க. இங்க வந்து எப்படி எல்லாத்திலும் ஒரு சுயநலம். எல்லாரும் நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் உழைக்கணும், திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள்லாம் உழைக்கணும், காங்கிரஸ்காரன் அனுபவிக்கணும். அவங்க என்ன காங்கிரஸ் தரப்புல என்ன சொல்றாங்க? நாங்க தான் வந்து நாங்க கூட்டணி வச்சதுனாலதான் திமுக பலம் அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியாதா? நீங்கெல்லாம் பொலிட்டிக்கல் இவ்வளோ வருஷம் இருக்கீங்க. இந்த தம்பிக்கு கேமராமேன்லாம் எனக்கு எவ்வளோ சேனலில் பார்த்துட்டேன். நீங்களாம் எவ்வளோ போயிட்டீங்க. மக்களுடைய பல்ஸ் தெரியாதா? ஒரு தெருவில் எத்தனை காங்கிரஸ்காரன் இருக்கிறாருன்னு இன்னைக்கு தெரியாதா உங்களுக்கு? சரி, அதெல்லாம் விட்டுடுங்க. காங்கிரஸ்காரங்களை வச்சு பிஜேபி தான் வளரவே இல்லைன்றீங்களா? பிஜேபி தான் வளரலன்றீங்க. பிஜேபியால் இது பண்ண முடியல. நாங்கள் எங்கள் லிஸ்ட்டை கொடுக்குறோம். நாங்கள் தமிழ்நாட்டில் பூத்தில் அத்தனை 61,000 பேருக்கு மேலே நாங்கள் தரோம். எங்கள் ஏஜென்சி தரோம். காங்கிரஸ் கொடுக்க முடியுமா? திமுகவால் முடியும், எங்களால் முடியும், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் முடியும். காங்கிரஸ் சிம்பிள் சார் இது. இப்போ பாஜக பற்றி பேசும்போது பாஜக எத்தனாவது இடத்துல இப்போ பிடிக்கும் இந்த எலெக்ஷனில்? அப்படி ஏதோ அப்படி கிடையாதுங்க. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் பிடிக்கிறோம் தோக்குறோம். கேரளாவில் அப்படி தான் இருந்தோம். கம்யூனிஸ்ட் கோட்டையில் இருந்தோம். கேரளாலலாம் வந்து எங்களுக்கு ஆளே இல்லைன்னீங்க. திருவனந்தபுரத்தில் எங்கள் எம்பி எங்கள் மேயர் தானே சார் உட்காந்துருக்காங்க. வந்துட்டோம்ல. கர்நாடகாவில் ஏற்கனவே இப்போ எதிர்கட்சி நாங்கள் தானே சார். இப்போ இந்த இது வர தெலுங்கானாவில் வந்துட்டோம்ல. சந்திரபாபு நாயுடுல கூட்டணியில் மந்திரி சபையில் இருக்கோம்ல. இந்த சவுத் இந்தியாவில் வந்து ஒன்றும் வர முடியாது நீங்களே. தமிழ்நாட்டில் நாங்கள் இருக்கோம் சார். இந்த வாட்டி தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்டாக வந்துடுச்சு. கூட்டணிகள் நிறைய இருக்கு. எங்கள் ஃபுல்லாக நேஷனல் தலைவர்கள் எல்லாம் இங்கே தான் இருக்க போகிறாங்க. எங்களுடைய அரசியல் சாணிக்கரெல்லாம் அமித்ஷாஜி எல்லாம் இங்கே வராரு. இன்னொரு விஷயம் சார், இதை பற்றி பேசும்போது பாஜக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை விழுங்குது அப்படின்றாங்க சார். ஒரு கட்சி விழுங்குது, ஒரு கட்சி விழுங்குறதுன்றதெல்லாம் வந்து உலகத்தில் வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன், ஏடிஎம்கேல நிறைய பேர் வந்து டிஎம்கேல வந்து சேர்ந்தாங்க. அப்போ விழுங்குற கட்சி யாரு? கட்சி தாவல் வேற, ஆனால் ஒரு கட்சியை கைப்பற்றுறதுங்கிறது. ஒரு பதில் சொல்லுங்க சார். திமுகல தான் ஏடிஎம்கேல நிறைய பேர் எல்லாமே கூட்டமாக வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்புறம் எடப்பாடி அம்மையார் பருவம் சேர்ந்தாங்க. இப்போ விஜய் சார் வந்திருக்காரு. விஜய் சார்லேயே நிறைய இப்போ செங்கோட்டையெல்லாம் போயிருக்காரு. அவரால் வந்து ஒரு கட்சி எப்படி சார் விழுங்க முடியும்? தத்துவங்கள் வேற சார். இல்ல முன்னாடி வந்து இவ்வளவு தொகுதி கேட்டீங்க, இப்ப அதை அப்படியே டபுள் ஆக்குறீங்க. இப்படி கொஞ்சம் தனியே பெரிய கட்சி காம்ப்ளான் பாய் மாதிரி வளர்ந்துருக்கோமா இல்லையா சார்? வளர்ச்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுங்க சார். வளர்ச்சிங்கிறது வளர்ச்சியில கேட்க தானே சார் செய்வோம். நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸுக்கு ஆளே இல்லாத கட்சியில ஆளே இல்லாம காங்கிரஸ் சுத்தின்னு கிடக்குறீங்க. 4 பேர் இல்லாத ஒரு கட்சிக்கு அவங்க இவ்வளவு கூட்டணியில சீட்டு கேட்கறதுக்கு அவங்க இவ்வளவு பண்ணலாம். பாஜக தமிழ்நாட்டுல வளர்ந்துருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்து அவ்வளவுதான். ஆனா என்ன இங்க என்ன ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டு வைக்கப்படுதுன்னா, நீங்க தனியா வந்து வளர்ந்தீங்கன்னா அது வேற கணக்கு. இதை வந்து நம்ம ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு வகையில நீங்க வந்து முடக்கி அவர் வந்து வேற வழி இல்லாம உங்களோட கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு மத்திய பாஜக தள்ளி இருக்கு. நல்ல கேள்வி, அதாவது அருமையான கேள்வி. அப்போ எடப்பாடி சார் கிட்ட போய் நாங்க வந்து கூட்டணிக்காக நிக்க வேண்டியதில்லை. நீங்க சொன்ன மாதிரி நாங்க விழுங்கிட்டோம்னா ஏடிஎம்கே, இன்னைக்கு எடப்பாடி சார் தான் எங்களுடைய கட்சியுடைய என்டிஏவுடைய தலைவர். தமிழ்நாட்டுக்கு என்டிஏவுடைய முதலமைச்சராக எடப்பாடி ஐயா தான் இருக்கிறார். புரியுதுங்களா? எங்களுடைய நயினார் ஐயாவும் அதான் சொல்றாரு, அமித்ஷாஜியும் அதான் சொல்றாரு. நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். விழுங்கிடுச்சுன்னா ஏடிஎம்கே தான் வந்து எங்க கிட்ட சீட்டு கேட்கணும். இப்ப நாங்க போய் எங்களுடைய தலைவர்கள் போய் ஏடிஎம்கே தான் எங்களுக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்குறீங்கன்னு பேசுறாங்க. சோ இதுல என்ன இருக்குது? நாங்க எங்க விழுங்கணும்? இப்போதைக்கு தமிழ்நாட்டுல எங்களுடைய தலைவர் எடப்பாடி ஐயா தான். அதாவது பாரதிய ஜனதாவுடைய கட்சியுடைய தலைவர் நயினார்ஜி. ஆனா ஒட்டுமொத்த என்டிஏவுடைய தலைவர் யாரு? நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க சார். எடப்பாடி. இப்ப நானும் நீங்களும் விழுங்கிட்டோம். நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், இந்த தம்பி ஒரு கம்பெனி வச்சிருக்காரு. புரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க?
இப்போ உங்களுக்கு நான் ஒர்க் ஆர்டர் கொடுக்கறது வேற. உங்க கம்பெனி நான் வெளியிட்ட பிறகு உங்களுக்கு எதுக்கு ஒர்க் ஆர்டர் நான் கொடுக்கணும்? எனக்கு பதில் சொல்லு. இல்ல அதான் அவங்க சொல்ற ஒரு இது என்னன்னா சார், முன்னாடி பெரிய கட்சியா இருந்துச்சு. ஒரு வந்து மத்தியில இருக்கக்கூடிய காங்கிரஸோ இல்ல மத்தியில இருக்கக்கூடிய பிஜேபியோ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதை தழுவிதான் இருக்கும். ஆக்சுவலா வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தழுவிதான் இருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வந்து வருது, அப்படியே அபகரிக்குது அதிமுகவை அப்படின்ட்டு தான் சொல்றேன். சீட்டு உங்களுக்கு வந்தது? அதாவது சீட்டு இப்போ ஒரு 55ல இருந்து 60 சீட் வரை கேட்கறதா சொல்றாங்க. அதாவது 55 ஏன் 80 நான் கேட்கிறேன் சார், 100 கூட கேட்பேன் சார். இல்ல அதுதான் இவங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படுத்து. பெரிய பலமான எங்க கட்சியில இருக்கிற எங்க தொண்டர்களுக்கு 100 சீட்டு கொடுத்தா நிப்பணும்னு ஆசைப்படுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியில இருக்கவங்களுக்கு கூட எல்லாமே எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப ஏடிஎம்கே நான் பேசுறது ஆனா அரசியல்ல ஆசைப்படுவது. அப்துல் கலாம் ஐயாவே ஆசைப்படுன்றாரு. நாங்க ஆசைப்பட்டுறது ஒரு பெரிய குத்தம் மாதிரி நீங்க பேசுறீங்க. தப்பு இல்ல. ஆனா காங்கிரஸ்காரங்க வந்து ரோட்ல வந்து உங்களை எல்லா மேடையிலயும் போட்டு கூவி கூவி எல்லா மேடையிலயும் கழுவி ஊத்தி என்னன்னுமோ உங்களை பத்தி பேசி அவங்க பேசினா அது சீட்டுக்காகன்றீங்க. அதாவது நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸுக்கு சீட்டு கேட்கறதுக்கு என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கோ அது பாரதிய ஜனதா கட்சி பண்ணக்கூடாதா? இல்ல அவங்களும் அந்த 20 அப்படிதான் இருக்காங்கல்ல. ஆனா பிஜேபி வந்து 60 எதிர்பார்க்குது இல்ல. அதாவது பிஜேபி உடைய வளர்ச்சி நாங்க சொன்னோம். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், எங்க கட்சியில பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பிரிவுகள் அமைப்பாளர்னா ராகவன்ஜி இருக்காரு. அவர் வந்த பிறகு பிரிவுகள் எப்படி வளர்ந்துருக்குதுன்னு பார்க்கணும். அதே போல ஜெய்பி இருக்காரு, ஜெயபிரகாஷ் அண்ணன். ஜெயபிரகாஷ் அண்ணன் வைஸ் பிரசிடண்டா இருந்த பிறகு எவ்வளவு பூத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம்னு பாருங்க. அன்னைக்கு வந்து பூத்துக்கு வெறும் பூத் மெம்பர்ஸ் மட்டும் ஒரு பிரிவு ஒரு மாவட்டத்தில நடத்துறாரு, வெளியாளுங்களை நடத்துறாரு. பூத்து பிரிவு பூத்துல இருக்கக்கூடிய ஆளுங்களை மட்டும் ஒரு ஏரியால பண்றச்ச 11,000 பேர் 12,000 பேர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, அது வந்து சிஸ்டம். இது ரைட் சார், இது நீங்க சொன்ன பாயிண்ட். சிஸ்டம் வளர்றோம், அதை ஏற்கிறாங்க. ஏன் வளர்றோம்? மத்த மாநிலத்துல எல்லாம் எப்படி வளர்ந்தோம், மற்ற மாநிலத்துல எப்படி நின்னோம்? அவங்க இப்ப நீங்க வளர்ச்சின்னு சொன்னீங்களா சார், இதை வந்து இன்னொன்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மத கலவரத்தை தூண்டி அதன் மூலமா ஒரு இந்துக்களை வந்து வகைப்படுத்தி அதை உள்ள இழுக்குது, இது பேர் வளர்ச்சின்னு கேக்குறாங்க. தம்பி வந்து பிரபு தம்பி கரெக்டா வச்சிருக்கீங்க. நம்ம டிஜிட்டல்ல தட்டி பார்ப்போம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தட்டுவோம். மோடிஜி வந்த பிறகு எத்தனை மத கலவரங்கள் எனக்கு கொடுங்க லிஸ்ட். 11 வருஷத்துல. நான் பேசுறேன் நமக்குள்ள பேச்சு வந்தது மத கலவரம். இது என்னுடைய கேள்வி. நீங்க நெறியாளர்னா நான் கேட்கறது. நான் 11 வருஷத்தை கொடுக்குறேன் மோடிஜி. நான் காங்கிரஸ் 11 வருஷம் கேட்கல. கேட்டா நீங்க ஓடி போயிடுவீங்க. நான் என்ன சொல்றேன், 2014 வந்ததுல 2009ல இருந்து 2014க்குள்ள காங்கிரஸ் பீரியட்ல எத்தனை கேஸ் ஃபைல் ஆயிருக்குன்னு பாருங்க. ஆல் இண்டியா கிரைம் இதுல ரெக்கார்ட்ல இருக்கு, சென்ட்ரல் கிரைம்ல இருக்கு, ரெக்கார்டுல இருக்கு. எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. இது வரைக்கும் எந்த ஊர்ல மத கலவரம் இந்தியால வந்தது, எந்த முஸ்லிம்களுக்கு பாதிப்பாச்சு? நான் என்ன கேக்குறேன், அதிகமான ஜனத்தொகை இருக்கக்கூடிய யூபியில முஸ்லிம்ஸ் ஓட்டு போடாம கிறிஸ்டின்ஸ் ஓட்டு போடாம யோகி எப்படி வருவார்? எனக்கு பதில் சொல்லுங்க. இப்போ பீகார்ல இருந்தது, சரி அதெல்லாம் விடுங்க. வெறும் கிறிஸ்டின்ஸா இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட்ல எல்லாம் எப்படி வந்தோம்? இல்ல கலவரமா மட்டும் அவங்க சொல்ற வரல சார். கலவரம் மட்டும் திருப்பரங்குன்றத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனையா கிளம்பி சார் உரிமை அப்படின்னு நாங்க என்ன கேக்குறோம், விளக்கேத்த சொல்லி கோர்ட்டு கொடுக்குது. கோர்ட் என்ன கொடுக்குது? பாரதிய ஜனதா கட்சி போய் விளக்கேத்த சொல்லுதா? ராம ரவிக்குமாருக்கு கோர்ட் கொடுக்குது. நீங்க புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? புத்திசாலி அதிகாரியா இருந்தா என்ன பண்ணுவீங்க? புத்திசாலி HRNC பீப்புளா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நமக்குள்ள சொன்னது ஆர்டர் நிறைவேற்றும், அதெல்லாம் செய்ய மாட்டான். சரி, கோர்ட்டு கொடுத்துருக்கு, ராம ரவிக்குமார் உங்களுக்கு கொடுத்துருக்கு, நீங்க வாங்க, உங்க கூட ஒருத்தர் வாங்க. கோர்ட்ல எத்தனை பேர் கூட? ராமகுமாரோட 4 பேர் கொடுத்துருக்கு. சரி, 4 பேர் நீங்களே எடுத்துக்க. மொத்தம் எவ்வளோ? ராம்குமாரோட சேர்த்து, ராம் ரவிக்குமாரோட சேர்த்து, ஜியோட சேர்த்து 4 பேர். 4 பேர்கிட்ட 4 அகல் இல்ல, இவ்வளவு பெரிய கொப்பரை எண்ணெய் இருக்கட்டும், வாங்க HRNC நாங்க வரோம், போலீஸ் வருவோம், வீடியோ எல்லாம் வாங்க ஏத்து. 1 மணி நேரம் ஏத்துற வரைக்கும் இருக்கிறியா? இருந்துக்கோ. ஏத்தியாச்சு, கோர்ட்டு உத்தரவை பண்ணியாச்சு. 4 பேரை அலோவ் பண்ண சொல்லிச்சு கோர்ட்டு. 4 பேரை வச்சாச்சு. இறக்கு, எல்லாம் கலைஞ்சு போ, டிஸ்போஸ் பண்ணு. முருகனுக்கு அரோகரா கத்து, என்ன வேணும் கத்திக்கோ, அப்படியே கும்பிட்டுக்கோ, மலையை பார்த்து கிளம்பு. முடிஞ்சிச்சா?
இது யார் பெருசாக்குனது? ரைட் எனக்கு பதில் பேசுங்க சார். அந்த நான் நீதி சொன்னது பதில்ல தப்பா? இல்ல கரெக்ட் தான் சார், கரெக்ட்னு சொல்றேன், அது ஓகே. அப்போ அவங்க இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இது வந்து இவங்க தான் திமுக தான் இதை கிளப்பி இதை வந்து இவங்களா வந்து சிறுபான்மையினர் ஓட்டை பிடிக்கிறதுக்காக இந்த வேலை பண்ணாங்கன்னு நீங்க சொன்னாலும் கூட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லாத ஒன்றை இத்தனை வருஷம் இல்லாத ஒன்றை இவங்க வந்து கொண்டு வர்றாங்கன்னா இது வந்து அது ஒரு மத ரீதியா தான் கொண்டு வர்றாங்க. திருப்பரங்குன்றம்ன்றது இருக்கா இல்லையா? இருக்கு, அது உண்மைதான் இருக்குது. திருப்பரங்குன்றம் இருக்கு. ம். ஏற்கனவே ம். தமிழ்நாடு அரசு போட்ட, ம். நான் போடல, ம். தமிழ்நாடு அரசு ம். கருவூலம் போட்ட புக்கு தரேன், என்கிட்ட தான் இருக்கு, ம். படிச்சு பாருங்க. ம். இதுல வந்து காலங்காலமாக விளக்கேத்துறது இருக்கான்னு இல்லையான்னு போடுங்க. நான் போடல. ம். HRNC போட்டது, ம். தமிழ்நாடு உடைய ம். தொல்லியல் துறை போட்டது. ம். அந்த புக்கெல்லாம் போய் அழிச்சாலும் அந்த புக்கெல்லாம் இருக்கு. இப்போ ம். கோர்ட்ல நாங்க அதை தான் சப்மிஷன் பண்ணியிருக்கோம். ம். உங்களுடைய நூலாசிரியர் எழுதுனது தான் கொடுத்துருக்கோம். ம். அதை வச்சு தான் கொடுக்குறாங்க. ம். அதுல வந்து அந்த மலையில ம். அந்த கல்லு, ம். அந்த மலையில இருக்கக்கூடிய கல் என்னத்துக்கு உங்களுக்கு வந்து ஆராய்ச்சி கல்லா? ம். அப்படிதான் அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றது எதுக்கு கல்லு? நில அளவை கல். நில அளவு கல்லு மலையில எதுக்கு? ம். எனக்கு பதில் சொல்லுங்க. ம். இப்போ நான் என்ன சொல்றோம், ம். சிக்கந்தர் தர்காக்கு ம். போகக்கூடிய சந்தன இது ஊர்வலத்துக்கு ம். பின்பக்கமா நீ அலோவ் பண்றீங்க. ம். இப்போ ராஜா ஜெய நேத்து போனாரு. ம். ராஜா ஜெய என்ன, நான் என்ன கேட்குறேன், ராஜா ஜெய போய் திருப்பரங்குன்றத்துல என்ன பண்ண முடியும்? ம். உட்காந்துட்டு கந்த சஷ்டி கவசம் சொல்லிட்டு வர முடியும். ம். கந்த சஷ்டி கவசம் சொல்ல முடியும், இல்லைன்னா முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு வர முடியும், ம். இல்லைன்னா அங்கே ஒரு விளக்கேற்றிட்டு வர முடியும். ம். இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ம். நீ அடக்கு, காட்சி பொருளாக்கு, ம். காட்சி தேர்தலில் பண்ணு. ம். இல்ல இப்படி கொஞ்சம் இந்துக்களுக்கு இந்துக்களுக்கு ம். ஒரு விளக்கேத்துறதுக்கு நான் சொல்லல, ம். இந்துக்களுக்கு ஒரு விளக்கேத்துறதுக்கு நீங்க இவ்வளோ அராஜகம் பண்றீச்ச. ம். தைப்பூசத்தன்னைக்கு இந்துக்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்கள் ம். கரெக்டா அந்தந்த ஊர்ல ம். அந்தந்த ஏரியால 6 மணிலேருந்து 7 மணிக்கு ம். அவன் வீட்டில் விளக்கேற்றி ம். அவங்க ஒத்துமையை காட்டக்கூடிய தருணம் வந்துடுச்சு. ம். ஏன் வந்துடுச்சு? உங்க மூலியமாவே சொல்றேன். ம். ஏன்னா நீ திருப்பரங்குன்றது முருகருக்கு பண்றது, ம். முருகருடைய கோபம், ம். முருகர் எங்களுடைய மதம், ம். எங்களுடைய தெய்வம், ம். தமிழ் கடவுள் முருகர். ம். முருகருக்கு ஒரு வழி வளர்க்கணும்னா ம். தைப்பூசம் தான் முருகருடைய விசேஷம். ம். தைப்பூசத்தன்னைக்கு ம். நாங்க வந்து இன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்கள் சொந்தங்களுக்கு, ம். தமிழ் சொந்தங்களுக்கு, ம். அந்த நாட்டு, நம்ம நாட்டு டைம் கிடையாது, ம். நம்ம நாட்டு டைம் இரவு இருக்கிறச்சு, சிலதுல பகல இருக்கலாம், சிலருக்கு காலையில இருக்கலாம். ம். ஸோ அந்தந்த நாட்டு ம். தைப்பூசம் அன்னைக்கு கரெக்டா ம். விளக்கேத்துறது தான் இதுக்கு ஒரு தீர்வா தான் வரப்போகுது. ஏன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சது. ம். அப்போ ம். இந்துக்கள் ஒத்துமையை பார்த்த உடனே ம். ஆளக்கூடிய திராவிட அரசாங்கம் ம். கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு வரும். இல்ல அவங்க சொல்றது வந்து இந்த தீர்ப்பை வழங்கிய சுவாமிநாதன் அவர்களே ரொம்ப தீவிர இந்து அப்படின்றத அவங்க சொல்றாங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன், ரத்னவேல் பாண்டியன் ஒரு ஐயா இருந்தாரு. ம். அவர் திமுகவுடைய மாவட்ட தலைவர் தெரியுமா உங்களுக்கு? மாவட்ட செயலாளர் தெரியுமா உங்களுக்கு? அவரை நாங்க ஏத்துக்கலையா? அவருடைய சன்னு சுப்பையா ஐயான்னு இருந்தாரு. அவருடைய மகன். அவரெல்லாம் கவர்மெண்ட்ல பொசிஷன்லாம் இருந்து தான் வந்தாரு. நான் என்ன கேட்குறேன், இப்போ திமுகவில் வந்து இப்போ நிறைய பேர் பிபியா இருக்கவங்க, ஜிபியா இருந்தவங்க, சொல்லிஸ் அட்வொகேட் ஜெனரலாக இருந்தவங்கலாம் திமுக உறுப்பினர்கள், அவங்கெல்லாம் இருந்தவங்கலாம் போயிருக்காங்க. அவங்களாம் நீதியரசர்களை இப்போ கூட முன்மொழிஞ்சிருக்காங்க. இவங்க வந்தா, நீதிபதியா வந்தா நமக்கு நாட்டில் நல்லது இருக்கணும்னு நாங்கள் எதிர்க்கிறோமா? சார், நீதியரசர்கள் பிறப்பில் நீதிபதிகளா பிறப்பதில்லை. அவர்கள் நீதித்துறையில் கிட்டத்தட்ட வந்து அவர்கள் பணியாற்றுறது 45 வயசு வரைக்கும் 50 வயசு வரைக்கும் பணியாற்றுறாங்க. அதுக்கப்புறம் தான் நீதிபதிகளா வராங்க. எந்த மேஜிஸ்ட்ரேட்டும் வந்து ஒரு கட்சியில இருக்கிறது இல்லை. ஆனா வக்கீலா இருக்கிறச்ச எல்லாரும் எந்தெந்த கட்சியில அஃபிலியேட் ஆகுறாங்க. அதுல வந்து அவங்க பிபியா இருக்காங்க, மெம்பர்ஷிப்பா இருக்காங்க, மெம்பர் போர்டில் இருக்காங்க, சேர்மன் கமிஷனா இருக்காங்க. அவங்க எல்லாத்துலயும் அப்ளிகேஷன் இருப்பாங்க. சாமிநாதன் ஐயா தான் ஒரு RSS பகிரங்கமா சொல்லியிருக்காரு. RSS என்ன தப்பு உங்களுக்கு? நீங்க திராவிட கழகத்துல இருக்கவங்க எல்லாம் நீதியரசர்கள் ஆக்கலாம், RSSல இருந்தா மட்டும் ஆகக்கூடாதா? இல்ல, RSSங்கிற ஒரு வார்த்தையை அவங்க எப்படி பயன்படுத்துறா, ஒரு தீய சக்தின்ற மாதிரி ஒரு அதை பிரகடனப்படுத்துறாங்க. நீங்க தீய சக்தின்னு நீங்க சொல்றீங்க, நீங்க எப்படி திமுக சொல்றாங்க? இல்ல சொல்லட்டும், RSS தீய சக்தியா இல்லையான்றது வந்து RSS நேசிக்கக்கூடியவர்களுக்கு தான் தெரியும். RSS பத்தி நான் பேசினா தப்பு. கலைஞர் ஐயா வந்து RSS பத்தி பேசினதெல்லாம் கொஞ்சம் எடுத்து முரசொலியில வந்திருக்குது, படிச்சு பார்க்கணும். நான் என்ன கேட்கிறேன்,
அப்ப கலைஞர் ஐயா முரசொலியில எழுதுனதெல்லாம் கலைஞர் ஐயாவுக்கு இருக்கக்கூடிய மூளையில, கலைஞர் ஐயாவுக்கு இருக்கக்கூடிய அறிவில யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? திருமாவளவன்கிட்ட கேட்டுக்குங்க. ஆர்எஸ்எஸ் கொள்கைனா எப்படின்னு. சாப்பிடுவதிலிருந்து உணவை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றது சித்தாந்தம். அந்த தட்டை கூட எடுத்து கழுவி வைக்கணும்னு சித்தாந்தம். ஆர்எஸ்எஸ் பயிற்சி முகாம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி கம்ப சுத்துறது, கத்திய சுத்துறதெல்லாம் கிடையாது. ஒன்லி தரையில் படுத்து போர்க்காலங்களில் மக்களுக்கு என்ன பாடுபடக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் வந்தாலும் அவனை பக்குவப்படுத்தி, அவனை சீர்படுத்தி, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பசியே இல்லை, அதாவது உணவே கிடைக்கவில்லை என்றாலும் தண்ணியை குடிச்சிட்டு எப்படி வாழணும்ன்றது கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு ராணுவ கட்டுப்பாடான இயக்கம். அது தமிழ்நாட்டுல செய்தா சார்? செய்துதான் இருக்கு. பிஜேபி, நாங்கெல்லாம் பிஜேபியில லீடர்ஸ் இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் அந்த பயிற்சி முகாம் போனோம். அதனாலதான் சொன்ன, இப்ப திருப்பரங்குன்ற விஷயத்தை முதல்வர் கூட இருக்கக்கூடிய அறிவாளிகள் பெரிதாக்குனதுக்கு முதல்வர் தான் அதை விசாரணை வைக்கணும். இத செல்வி சொல்றது எப்படி? இது ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை. அரசாங்கம் என்ன சொல்லிச்சு? கோர்ட்ல என்ன ஆர்டர் ஆச்சு? சாமிநாதன் மலையில எல்லாரும் ஏத்துங்களா சொன்னாரு? கிடையாது. இந்த கேஸை ஃபைல் பண்ணி இருப்பவர் திமுக தான் ஊதி ஊதி பெருசா. திமுக கூட இருக்கவங்களுக்கு கூட ஆளுங்க சரியில்லை சார். ஆளுங்க சரியில்லை, கரெக்டான ஆளுங்க இருக்கும். கலைஞர் கூட இது போல இருந்தா நடக்க விட்டுருப்பாங்களா? கலைஞரை சுத்தி அந்த அளவுக்கு ஒரு வளையம் இருந்தது. ஏன் இருந்தது? கலைஞருக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்றதுக்கு, ஜெயலலிதா அம்மாருக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்றதுக்கு அந்த வளையத்தை மீறி செயல்படுவது யார்? ஸ்டாலினை சுத்தி இருக்கிறவங்க தான் அவருக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. ஆமா, கண்டிப்பா. இது ஒண்ணுமே இல்லாத விஷயமாச்சு. திருமதி ஸ்டாலின் அம்மா கிட்டே, நான் துர்கா ஸ்டாலின் அம்மா கிட்டே கேட்கிறேன். இதுல 4 பேர் இப்ப துர்கா மேயர் போறாரு கோயிலுங்களுக்கு எல்லாம், அங்கெல்லாம் விளக்கேத்தாதபடி பண்ணுவீங்களா நீங்க? அவங்க அத்தனை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றாங்க, நான் அவங்கள வணங்குறேன். ஏன்னா என் தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவங்க பண்ணுகிறாங்க. நவகிரக கோயில்லாம் சேகர் பாபு சாரை வச்சு நான் மீட்டிங்ல பேசியிருக்கேன், பப்ளிக் மீட்டிங்ல பேசியிருக்கேன். 4000 கோயில் திருப்பணிகள் நடந்தது சேகர் பாபு அண்ணன் அமைச்சரான பிறகுதான் நான் பேசினேன். எனக்கு அது மாற்று கருத்து கிடையாது. அது கும்பாபிஷேகத்துக்கு மக்கள் டொனேஷன் கொடுத்தாங்களோ இல்ல வியாபாரிகளுக்கு கொடுத்தாங்களோ பக்தர்களுக்கு அது வேற, முனைப்பாக எடுத்தாங்க. 4000 கோயில்ல உயிர் பெற்றது. அது எனக்கு ஒரு இந்துவை நான் கும்பிடுவதும், சாஸ்திரத்தை நம்புவதும், ஜோதிடனாக இருப்பதும் எனக்கு அது ஒரு பெருமை, எனக்கு சந்தோஷம். அதை எல்லா இடத்துலயும் நான் பேசுவேன். அவங்க கலைஞர் டிவியில வந்தாலும் நான் பேசுவேன். நான் என்ன கேட்கிறேன், அதே சமயம் திருவண்ணாமலையில நடந்தது அந்த கட்டிடம் விஷயங்கள்லாம் தேவையற்றது. கோர்ட்ல ஏன் இவ்வளவு அடி வாங்கணும்? அதே போல தங்கத்தை உருக்குவேன்ன்றது தேவையில்லாத விஷயம். சொத்துக்கள் களவு போறதுக்கு அவ்வளவு 5 லட்சம் மேல இருந்த ஏக்கர்கள் இல்லைன்னு சொல்றதெல்லாம் தவறான விஷயம். அதை கண்டிக்க வேண்டியது கண்டிக்கிறோம். திருப்பரங்குன்றத்தை இப்ப பெருசாக்குறாங்க. முருகருடைய முதல் படையை பெருசாக்குறாங்க, ஊதி பெருசாக்குறாங்க. முருகருக்கு 6 படை இருக்கு. முருகருடைய எத்தனை கோயில்கள் இருக்கு. எல்லா கோயில்லையும் நான் என்ன கேட்கிறேன், கோயில்ல விளக்கத்தினா தானே நீங்க தடுப்பீங்க? தைப்பூசத்தன்னைக்கு மாலை 6 மணில இருந்து 7 மணிக்குள் வீட்டு வாசலில், வீட்டு மொட்டை மாடியில் விளக்கேற்றுவோம். என்ன பண்ணுவீங்க? தைப்பூசத்தன்னைக்கு விளக்கேற்றிட்டு முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரான்னு கந்த சஷ்டி கவசம் சொல்லுவோம், சஷ்டியில சொல்லுவோம், இந்த வரக்கூடிய சஷ்டியில சொல்லுவோம். திருப்பரங்குன்றத்துல நாங்க இதுக்கு போவோம், பௌர்ணமிக்கு தோறும். நான் ஏன் கிரிவலம் திருவண்ணாமலையில தான் போனோமா? திருப்பரங்குன்றத்துல போக முடியாதா? திருப்பரங்குன்றத்துல கிரிவலம் ஆரம்பிப்போம் ஐயா. இப்போ தடுக்கிறாங்களா சார்? இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் கிரிவலத்துல 10,000 பேர் 1,00,000 பேர் வந்தா எப்படி தடுப்பேன்? ஏன் வரக்கூடாது? முருகனை பாக்குறோம். முருகனுக்கு எப்படி ஒரு சோதனைன்னா, அது ஒரு வன்முறை. எங்களை காப்பாற்றக்கூடிய முருகனுக்கு என்ன வன்முறை? என்ன வன்முறை? முருக பேரை சொல்லி கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி கையை தட்டி போறோம்னு என்ன வன்முறை? நாங்க என்ன பாமா எடுத்துன்னு வரோம்? இங்க என்ன குற்றச்சாட்டுனா, இஸ்லாமியர்கள் அனுமதிக்கப்படுறாங்க அந்த மலையில, ஆனா திருப்பரங்குன்ற மலையில இந்துக்கள் அனுமதிக்கப்பட்டதுல, குறிப்பா அந்த எச் ராஜா அவங்க டெய்லி போறாங்க, ஆனா தடுக்கிறாங்க. இல்ல அது நீங்க தான் பதில் சொல்லணும். இங்க என்ன இருக்கு கான்ஸ்டிடியூஷன்ல? எல்லாருக்கும் சமம் தானே இருக்கு. மலையில என்ன பிரிச்சு கொடுத்துட்டீங்களா? மலையில ஏதாவது தனியார் தொழில கொடுத்துட்டீங்களா? இது எதுக்காக இப்ப திமுக பண்றதுன்னா எதுக்காண்டி பண்ணதுன்னு நினைக்கிறீங்க?
எதுக்காக பண்றது சார் ஓட்டு? ஆ. ஆனா அந்த ஓட்டு வந்து மைனாரிட்டி ஓட்டு போதும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், மைனாரிட்டி ஓட்டு உங்களுக்கு நீங்க பிரிச்சுக்கினா மெஜாரிட்டி ஓட்டு வந்து இந்துக்களுக்குன்னு வர்றது யாருக்கு வரப்போகுது? அப்போ அப்படிதானே வரப்போகுது காலம். நீங்க தானே பண்றீங்க. இதுக்குதான் இந்த இப்ப சொன்னீங்களா சார், இந்த இந்துக்களுக்கான ஓட்டு இதுக்குதான் குறி வச்சு பாஜக இப்படிதான் நகர்த்து. அது ஏன் சார்? கலவரமா ஒரு நீங்க வடிவிலையும் மைனாரிட்டி ஓட்டுக்கு ஸ்கெட்ச் போடுவீங்க, நாங்க இந்துக்கள் ஓட்டுக்கு ஸ்கெட்ச் போட்டா அது தப்பா? எனக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அவங்க சிறுபான்மையினா இருக்காங்க, குரலற்றவர்களா இருக்காங்க. என்ன குரல்? இன்னைக்கு இந்துக்களுக்கு தான் குரலற்றவர்களாக இந்துக்கள் தான் யாசிக்க வேண்டிய பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமையில இருக்கிறாங்க. எந்த சிறுபான்மையருக்கு வந்து என்ன கஷ்டம் வந்து நிக்குது? எந்த தர்கால அவங்க போயிட்டு நமாஸ் பண்ண முடியல? எந்த கோயில்ல போய் அவங்க சந்தனக்கூடு விழா நடத்த முடியல? எந்த இடத்துல அவங்க நமாஸ் பண்ணல? சொல்லுங்க எனக்கு. ஆனா நீங்க சொல்ற அந்த திமுக தானே சார் பெரும்பான்மையான இந்துக்கள் நம்புறாங்க. இல்ல சார், நம்புறாங்க. எல்லா ஊர்லயும் அப்படிதான் நம்புறாங்க. திருவனந்தபுரத்துல அப்படிதான் நம்புறாங்க. திருவனந்தபுரத்துல இத்தனைக்கும் வந்து பிராமணங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எங்களெல்லாம் நம்பல, இப்ப நம்புறாங்கல்ல. யூபியில நம்பலையா? நம்பலாங்கல்ல. எல்லாமே யாரு? நீங்கள் அடிக்க அடிக்க மக்கள் பாக்குறாங்க. திருப்பரங்குன்றம் நிறைய பேர் முருக பக்தர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் துர்காமாவே கேட்பாங்க, ஏன்பா 4 பேர் விளக்கேத்திட்டு போறது ஏன்பா இப்படி கெடுக்குறீங்கன்னு தான் கேட்பாங்க. விளக்கேத்திருந்தா கார்த்திகை தீபத்தோட இந்த மேட்ரு ஓவர். இது அகில இந்திய தலைவல வராது. இப்ப பிரதமர் வருவாரா, மத்திய மந்திரி அமித்ஷாஜி வருவாரா, திருப்பரங்குன்றத்தை நோக்கி இவர்கள் வருவார்கள், நீங்க டிபேட் போட வேண்டிய அவசியம் இல்லை. முடிக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் உருவாக்கின நல்ல மக்களுக்கு நன்றிகள் நான் சொல்றேன். அந்த உருவாக்கின நல்ல மக்களுக்கு என்ன தண்டனை நீங்க பேசுங்க. இப்ப விஜய் வந்து படத்தை வெளியிடாம செய்யறதும், அப்புறம் சிபிஐ விசாரணை என்னதான் அவர் தான் வந்து அதை கோரினாலும் இப்போ வந்து அதை வந்து தனக்கு சாதகமா எலெக்ஷனுக்காக அவரை கூட்டணிக்குள்ள அழைக்கிறதுக்காக வந்து பிஜேபி வந்து அவரை பந்தாடுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். சிபிஐ விசாரணை என்பது பாஜக போடல, ஹைகோர்ட் போட்டது. சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டது டிவிகே. இல்ல அவங்க தான் கேட்டாங்க, அந்த இதை பயன்படுத்தி விசாரணைக்கு விஜய் சாரை ஒரு நாள் கூப்பிட்டுருக்காங்க, முடிஞ்சிச்சு வந்துட்டார். அவங்க கட்சிக்காரங்களை கூப்பிடுவாங்க. இப்ப டிஜிபியை கூப்பிடுவாங்க, இல்ல ஐஜி அத்தாரிட்டி அந்த ஜோனல் ஐஜியை கூப்பிடுவாங்க, அந்த ஜோனல் எஸ்பியை கூப்பிடுவாங்க. இவங்கெல்லாம் வச்சு நாங்க என்ன நாங்க என்ன கூட்டணி பண்ண முடியுமா? விஜய் சார் போறாரு, அங்க 50 கேள்வி கேட்டாங்களா, 52 கேள்வி கேட்டாங்களோ, கொடுத்துட்டாரு. திருப்பி இன்னொரு வாட்டி விசாரணைக்கு வந்தா கூப்பிடுவாங்க. இது ரொட்டீன் விசாரணை. உனக்கு விசாரணைக்கு வந்து போர் அடிச்சதுன்னா நீ வந்து கோர்ட்ல போட்டு டைரக்ஷன் வாங்க, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நான் வீடியோ கான்பரன்ஸ்ல வரேன், உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நாக் த டோர், கதவை தட்டு. எந்த கதவை தட்டுங்கள்? தட்டுங்கள் திறக்கப்படும். கோர்ட்டு கதவை தட்டு. நாங்க விஷுவல் கம்பெனிக்கு விஷுவல்ல வந்துடும், டிஜிட்டல்ல வந்துடும். என்னால முடியல, நான் ரொம்ப முக்கியமானது, நான் வரேன். இல்லைன்னா அதிகாரிகள் வந்து என்ன விசாரிக்கட்டும்னு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குல்ல, அது விஜய் சார் கிட்ட சொல்லுங்க சார், கேட்க சொல்லி. இந்தியாவில எது நடந்தாலும் பிஜேபி. இது ஓகே சார். அப்போ ஏன் ஜனநாயகன் படத்தை தடுக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஜனநாயகம் படம்ன்றது சென்சார்ல கேள்வி கேட்டிருக்காங்க. சென்சார் இருக்கு, நீங்க இருக்கிறீங்க சென்சாரை பத்தி. நான் சென்சார் போர்டுல மெம்பரா இருந்திருக்கேன். சென்சார்ல நாங்க தடை கொடுத்துருக்கோம்னா அப்பீல் போங்க, அப்லேட் அத்தாரிட்டி இருக்காங்க. எஸ்வி சேகர் உங்ககிட்ட இருக்காரு. எஸ்வி சேகர் வந்து சென்சாருடைய ஐயர் எண்ட்ல இருந்தாரு, அவர்கிட்ட கேளுங்க. ஏன் அவர் பேட்டி எடுத்து போட மாட்டேன்றீங்க? எல்லா படத்துக்கும் பொறிகள் உண்டு. சுப்பன் படம், குப்பம் படம், அந்த படம், இந்த படம். நீங்க டேட்டை பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சார் எல்லா படங்களுமே சமீபத்துல பதில் பேசுங்க சார், பதில் பேசுங்க சார். இல்ல நான் சொல்ற பிரபு சார், நான் வந்து பொங்கல் ரிலீஸ்னு ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு பொங்கல் ரிலீஸ்க்கு 2 நாளுக்கு முன்னாடி வந்து எனக்கு சர்டிபிகேட் வேணும்னா இது எந்த விதத்துல நியாயம்? இல்ல சார், நான் கேக்குறது பதில். டிசம்பர் 19 பதில் கொடுங்க. சென்சார்ன்றது இப்படி எல்லாம் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு படம் நடிச்சிருக்காரு, அவருக்கு தெரியாதா? இருக்கு சார், பிரச்சனை இருக்கு. சொல்றது அத அந்த அவங்க சொன்ன பிழைகளை திருத்தின பிறகும் கூட நீங்க தடுக்குறீங்கன்னா அது பிஜேபி தான் தடுத்துறேன். கோர்ட்ல போய் கதவு பண்ணுங்க. இல்ல அதுக்கான டைம் வேணும் இல்ல சார். இப்போ திருப்பரங்குன்றத்துல இப்ப நீங்க சொன்னீங்க, திருப்பரங்குன்றத்துல எங்க கார்த்திகை தீபம் அன்னைக்கு தான் நான் அன்னைக்கு ஏத்துனாதான் எனக்கு மனப்பூர்வம் சந்தோஷமா இருக்கும். நீங்க என்னைக்கோ அது கோர்ட்டு போட்டு கேஸ் போட்டு அது தீர்ப்பாகி வர்றதுக்கு நான் ஒரு 2 வாரம் சென்று எனக்கு கார்த்திகை தீபம் வருமானு கேக்குறாங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம பார்க்க வேண்டியது வருமானது. பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றேன் இவரு தட்டி இருக்கலாமே.
நான் என்ன கேட்குறேன், நாங்கள் போனோம்ல நடராத்திரி கோர்ட்டில் வாங்கணும்ல, நீங்களும் எமர்ஜென்சி தட்ட வேண்டியதானே? எமர்ஜென்சியில் தட்டின கோர்ட் வந்து அதை ஏற்றுக்கலையே, கோர்ட்டில் வந்து அதை டேட்டை தள்ளி போட்டாங்களே, அதை தள்ளி போட்ட பிறகு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுக்கான காரணம் நீங்க தான் சொல்றாங்க, பிஜேபி தான் சொல்றாங்க. நாங்கள் என்ன காரணம்? விஜய் தானே சார் சொல்லணும். நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, திமுக காரங்க சொல்றாங்க, ஏன் விஜய் சார் சொல்லல? அவருக்கு தெரியும். ஏன்னா இவ்வளவு படத்துல மாசா ஹீரோவா இருந்திருக்காரு. அது வந்து யாருடைய டெக்னிக்கல் ஸ்லாக், டைரக்டருடைய ப்ரொடியூசருடைய ப்ராப்ளம் என்ன, டைரக்டருடைய ப்ராப்ளம் என்ன, அந்த மீடியாவை இந்த ரிலீஸை கொண்டு வரக்கூடிய ஆளுங்களுடைய ஸ்லாக்னஸ் என்னன்னு விஜய்க்கு தெரியாதா? விஜய் சார் இந்நேரம் அறிக்கை விடக்கூடாதா? இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சின்னு ஏன் சொல்ல மாட்டேன்? ஒரு தலைவர் சார் அவரு, எனக்குன்றது ஒரு தலைவர். நான் என்ன கேட்கிறேன், வரவே வேணாம். அவர் வந்து அந்த ஒரு பத்திரிகைக்காரங்களோ இல்லை உங்களை மாதிரி ஆளுங்களை பிரபு சாரை கூப்பிட்டு சொல்ல வேண்டியது தானே? ஏன் அவ்வளோ பெரிய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ கோடி பணம் போட்டிருக்காங்க, இல்லை என்ன காரணம்? எனக்கு பதில் சொல்லுங்க சார். காரணம் நாங்க தானேன்னா, காரணம் நீங்க சொல்றதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த படத்துல என்னதான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி வெளியிட முடியாத அளவுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன். எனக்கு படம் வந்து நான் பாக்குறது என் நண்பர்களை கேட்டா தெரியும். நான் ரொம்ப என் ரேர், ஏன்னா எனக்கு நேரம் இல்லைன்னு, எனக்கு டைம் கிடையாதுன்றத விட எனக்கு பிடிக்காது. பாட்டு கேட்கறதோட எனக்கு பிடிக்கும். எனக்கு எதுல ரசனையோ அதுதான். இந்த படத்துல என்ன இருக்குன்றது எனக்கு தெரியாது. நான் ஒண்ணுமே தெரியாத விஷயத்த நான் பேசுறது. இப்ப நீங்க கேட்டீங்க, தெரிஞ்ச எல்லா சப்ஜெக்டும் நான் சொல்றேன். எனக்கு தெரியலன்னா தெரியல ஐயான்னு சொல்லிடுவேன். இதுல ஒண்ணுமே கிடையாது. ஒரு மனிதன் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு நிஜமாவே தெரியாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம பேசுறது வந்து என்ன டேட்டு? ஜனவரி 13. என்னை பொறுத்த வரைக்கும் 3 நாள் 4 நாள்ல எனக்கு வந்து அவருடைய ஜாதகம் தெரியும். அதனால அதுல வந்து எனக்கு கிளியரன்ஸ் ஆகி அவர் படம் ரிலீஸ் ஆகுன்றது எனக்கு கண்டிப்பா தெரியும். ரிலீஸ் ஆகும். அவ்வளவுதான். ரொம்ப நன்றி சார்.